கலக்கப்போவது யாரு, குக்கு வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் கேபிஒய் பாலா. தவிர பல கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தது, பல குழந்தைகளை படிக்க வைப்பது என தொடர்ந்து சமூக சேவை செய்து வருவதன் மூலமாக மக்களின் மனங்களை பாலா பயங்கரமாகவே கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஷெரீஃபோட இயக்கத்தில் விவேக் மெரிவின் இசையில் உருவாகும் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. நேற்று அதாவது ஜூன் 30ஆம் தேதி இந்த படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டர் வெளியானது. பாலா கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்திற்கு காந்தி கண்ணாடி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. தன்னுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக தன்னுடைய முதல் திரைப்படமான காந்தி கண்ணாடி திரைப்படத்தினுடைய டைட்டில் கிளிம்ஸ் வெளியானதை தொடர்ந்து சமீபத்தில் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பாலா சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லோருக்கும் பிடித்த படமாக காந்தி கண்ணாடி படம் இருக்கும். அந்த படத்தின் மூலம் கிடைக்கும் சம்பளத்தில் தான் இன்று 2 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் படம் நடிப்பதற்கு முக்கிய காரணம் தமிழ் மக்கள் போட்ட பிச்சை தான். அதற்கு நான் என்றைக்கும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பட வாய்ப்பு மக்களால் தான் எனக்கு கிடைத்தது. மக்கள் இல்லை என்றால் நான் இங்கே இல்லை. எனது மூச்சு இருக்கும் வரை மக்களுக்கு சேவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னும் நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியாக பேசியிருக்காரு. செய்தியாளர்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த படத்திற்காக தனக்கு கிடைத்த அந்த அட்வான்ஸ் தொகையில் சம்பளத்தில் வீடு கட்டி கொடுத்து தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி சிறுமி ஒருத்தியை அவர் மகிழ்ச்சி படுத்தியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு.